நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. 2 ராஜாக்களின் புஸ்தகம். ஹே, பக்கத்துல ஒருத்தர தட்டி சொல்ல, அவர் தான் இங்க தேவ மனுஷன் சொல்லு. வீட்டுக்கு போன வேற மனுஷன். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இது எனக்கு புதுசா இருக்கு. எனக்கு உங்களுக்கு சொல்லணும், சாதா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதுல ஒரு வெளிப்பாடு எனக்கு. இருக்கீங்களா உயிரோட? பைபிளை திறந்த உடனே ஒரு மயக்கம். பாஸ்டர், பைபிள் படிச்சவன தூக்கம், இனி படிச்சாதான் தூக்கம் கலையணும். ஆமென். பைபிள் நல்லா படிக்கணும். நான் தர்ற வசனங்கள்லாம் எழுதி மறிச்சு இந்த கிளிக்கிறீங்க பாருங்க, அந்த பைபிளை யார்ட்டு கொடுக்காதீங்க. ரொம்ப நாள் வச்சுக்கணும். அதை திரும்ப திரும்ப திறக்கும் போதெல்லாம் அந்த அண்டர்லைனை படிக்கணும். படிச்சு அறிக்கை செஞ்சு சொல்லி, ஆமே, வாயில உருட்டி இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் பக்க சொல்லி. இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனா இருக்கிறத கொடுத்து முடிக்கணும்ல. அதுதான் இன்னைக்கு என் வேலை. கஷ்டப்படுகிற நிறைய குடும்பங்களை நான் சபையில பார்க்கிறேன். ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு கோஷி பாஸ் நல்லா பேசினாருன்னு போக நான் இன்னைக்கும் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வரல. என் சபையில என் கூட ஆராதிக்கிற யாருமே கடன்ல இருக்கக்கூடாது. பல லட்சங்கள் கொடுத்து முடிக்க வேண்டிய கண்ணீர்ல அமர்ந்திருக்கிற குடும்பங்களை பார்க்கிறேன். அது எல்லாத்தையும் கர்த்தர் லேசா கொடுக்கிற கிருபைய உங்களுக்கு தருவாராக. பழைய ஏற்பாட்டில் சில பங்குகளை நான் ஆராய்ந்து தியானிக்கும் போது எனக்கு ஒன்று தெரிகிறது. கடன் என்று வந்த போதெல்லாம் இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. பழைய ஏற்பாட்டில் கடன் என்று வந்த போதெல்லாம் அவர்கள் எங்கே தெரியுமா போனார்கள்? தேவ மனிதன் அண்டை. செல்வம் அவங்களுக்கு இருந்த போது வந்தார் என்று அந்த வெளிப்பாடின் பங்கு நான் போகல. See, I am very different. பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் 5 கோடி இருக்கு, உங்களை கொஞ்சம் பார்க்கணும். ஏய், நீ என்ன பார்க்காத, காணிக்க பெட்டி இருக்கு. ஏன்னா சபை இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு? 5 கோடி இருக்கா, உங்களுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் தருகிறேன். பட் நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன், உனக்கு கடன் இருக்கா, நீ வா, உனக்கா நான் ஜெபம் பண்றேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பலமுறையும் கடன் பட்டவர்கள் கடன் சூப்பர் நேச்சுரலா தங்களை விட்டு போக அவர்கள் சென்றது வேறு யாருக்கிட்டையும் அல்ல, தேவ மனிதன் கிட்ட. ஆனா இன்னைக்கு நான் வந்தது அதுக்காக தான். கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க இன்னைக்கு நான் இப்படி சொல்ல போறேன், நீங்க தேவ மனுஷன் கிட்ட வந்துட்டீங்க. உங்க கடனை என் ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு தேவ சக்தினால ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். Let me just read something. 2 ராஜாக்களின் புஸ்தகம், என் கூட வருவீங்களா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். Now there cried a certain woman of the wives of the sons of the prophets unto Elisha. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களின் ஒருவருடைய மனைவி தேவ மனுஷனாகி எலிஷா கிட்ட வந்து சொல்றார், thy servant my husband is dead, and thou knowest that thy servant did fear the Lord. உங்க வேலைக்காரன் எஜமானனே, எலிஷாவே, தேவ மனுஷனே, உங்க வேலைக்காரனா இருந்த தீர்க்கதரிசி மரிச்சிட்டான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் தேவனுக்கு என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? தேவனுக்கு பயந்து நடந்தவனுக்கு செல்வ குறைவு இருக்கக்கூடாது நம்புகிறவன் நான். இன்னொரு வாட்டி சொல்றேன், நான் தேவனுக்கு மிகவும் பயந்த வேலைக்காரன், ஊழியக்காரன். என் மனைவி சொல்லுகிறார், ஆனால் இன்னைக்கு சொல்றேன், தேவனுக்கு பயப்படுகிற நீங்க குறைய வேண்டிய அவசியம். ஏன்னா உங்கள் தேவன் பெரியவராய் இருக்கிறார். He greatly feared the Lord, but he was very poor. And I want to reverse that today. You greatly fear the Lord and you will never be poor again. இன்னொரு வாட்டி சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்கள் கம்மியா இருக்காங்க, பெண்கள் அதிகமா இருக்காங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஆம்பளையே ஆமீனே வரல. ஓ, பொம்பளைங்க தான் இருக்கீங்களா? சிலர் சொல்லும் போது சிலர் காயப்படக்கூடாதுனால சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஆம்பளையே, நீ மரிக்கும் போது உன் பொம்பளை கஷ்டப்படக்கூடாது.
ஆம்பளைங்க யாரும் கையை தட்டல, என்ன விஷயம் தெரியல எனக்கு. But when he died, his wife suffered. இந்த சர்ச்சில் அந்த தலையெழுத்த சகோதரர்களே, ஆண்களே, புருஷன்மார்களே, தேவனுக்கு பயப்படுகிற ஊழியர்கள் அந்த தலையெழுத்த மாத்தணும். உங்க கண்கள் காலங்களுக்கு பின்பு நீங்கள் மறையும் போது உங்க மனைவி பிள்ளைங்க பெட்டி ஆண்ட சொல்லணும், எங்க கணவர் எங்களுக்காக எல்லாத்தையும் வைத்து விட்டு போனார். அந்த சாட்சியை நான் கேட்பேன். எங்க நான் பைபிள் ஆழத்தை பேசுறேன் ஒரு மாதிரி பரிதாவோ சிலர். ஓகே, அவர் வேலைக்கே போறதுல பாஸ், நான் தான் போயிட்டு இருக்கேன். ஆண்கள் ஓட்டு எனக்கு குறையுது இன்னைக்கு. பைபிள்ல உண்மையா ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா பெண்கள் யாரும் வேலைக்கு போகவே, இன்னில இருந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்க. நீ போல, நீ போய் சம்பாதிச்சுட்டு வா, மனைவி எல்லாம் கொடு. ஏன் அமைதியா இருக்கீங்க? பைபிள் அப்படிதான் சொல்லுது. நல்லா சோஃபால படுத்துக்கிட்டு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறான். அவ சமைக்கிறா சமைக்கிறா சமைக்கிறா, அத உருட்டுறா, 2 குழந்தை வளர்க்கிறா, முடிச்சுட்டு புடவை கட்டிட்டு வேலைக்கு போறா. இவர் சீட்டு விளையாடுவாராம். என்னங்க அதெல்லாம் சபையில் இல்லைல்ல. பட் ஐ வாண்ட் டு டெல் தி சர்ச், அவர் தேவனுக்கு மிகவும், ஆனா மரிக்கும் போது மனைவியையும் பிள்ளைகளையும் கடனாளிகள் கையில் அடிமைகளாய் விட்டு போனான். அந்த நிலைமை இந்த சர்ச்சில் இன்றைய கடைசி நாளாய் மாறுவதாக நல்லா கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லி நான் தியானிக்கிறேன். It never happened to anybody. இந்த சர்ச்சில் இருக்கிற ஆம்பளைங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பொம்பளைங்க நலமா இருப்பார்களாக. வித்தியாசமான பிரசங்கியா இருங்க. நானு என் தியானங்களே ஒரு வித்தியாசம். இங்க இருக்கிற சகோதரிகளை நீங்கள்லாம் ஒரு நாள் சொல்லணுங்க, அந்த பெட்டி முன்னாடி நின்று, என் கணவராங்க, என் எஜமானங்க, மூஞ்ச பாரு எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி என்னமோன்னு. இந்த சப்ஜெக்டுக்குள்ள போனாவே ஒரு சலசலப்பு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. But I want to decree and declare to the church, when you die, when I die, when the husband dies, let no woman in this church suffer one day for any finances. அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நிலைநிறுத்துவாராக. எல்லாரும் என் கூட கரங்களை வச்சு, கர்த்தருக்கு பயப்படுகிற என் புருஷன். சரி, கை கிழக்கு அந்த வார்த்தை வந்தோடனே அப்படியே அமுங்கிடுச்சுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற. சிலர் எனக்கு தெரியுது அவர் இருக்காரா இல்லையான்னு எனக்கே தெரியலங்க. அப்படி லெட் மீ பிரிங் இட் இன் தி ஆர்டர். தெரியும் நீங்க நிறைய பேர் என் மேல கஷ்டப்படுவீங்கன்னா, பாசுக்கிற கிருபையின் ஆழங்களை பேசுகிறவர். பட் ஐ மீன் டெல் யூ, சரி ஆண்களை கூப்பிட்டு நான் ஒரு மீட்டிங் வைக்க போறேன்ல, மழைனால தானே அது மாறிடுச்சு. அன்னைக்கு வைக்கிறான் பாருங்க இதே பிரசங்கத்தை திருப்பி ஒரு அடி, மென்னுக்கு மட்டும். So she cried and said unto Elisha, thy servant, my husband is dead, and thou knowest that thy servant did fear the Lord, and the creditor is come to take unto him my 2 sons to the bondman. பக்கத்துல கடன் இருந்தா நீ வர வேண்டியது யார்கிட்ட சொல்லுங்க. பக்கத்துல கையே, நீ கடன் இருக்கா, நீ யார்கிட்ட வரணும்? தேவ மனுஷன் கிட்ட. சொல்லுங்க, பணம் நிறைய இருக்கா, நீ எங்க தெரியுமா வரணும்? எங்க சர்ச்சு காணிக்க பெட்டிக்கு. என்கிட்ட வர வேண்டிய அவசியம். புது வெளிப்பாடுங்க, எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆழமான வெளிப்பாடுங்க. ஏன்னா சபை எல்லாத்தையும் திருப்பில சொல்லிட்டு இருக்கு, பணம் உனக்கு நிறைய இருக்கா, ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட். பணம் உனக்கு இல்லையா? நோ, நாங்கள் அமெரிக்கால இருந்து வந்திருக்கோம், கடனோடு வந்திருக்கோம், அடுத்த நேரம் ஆகாரத்துக்கு வழியில அங்க வெளியே வைக்க சொல்லு, வெளியே நிக்க சொல்லு. அந்த நில சபையில எத்தனை ஊழியர்கள், என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன் தைரியமாக, 1 கோடி காணிக்க கொண்டு வந்திருக்கிறேன், வெயிட் பண்ணு. ஆனா ஒரு தாய் வந்து நான் கடன் பட்டிருக்கிறேன், அவங்களை அரவணைக்கிற என்ன எனக்கு பிரசங்கம், எனக்கு பிரசங்கம். நான் இன்னொரு ஊழியக்காரனை குற்றம் சொல்லவில்லை, எனக்கு சொல்றேன். இன்னைக்கு will Pastor Koshi change? Not for the money, but for somebody that is in tears. பக்கத்துல கடன் பட்டியா, நீ போக வேண்டிய சரியான ஆளு. ஜெபிக்கிறதுக்கு கடன் கொடு. ஒரு அம்மா அட அப்படியா, இன்னைக்கு வர்ற என் வீட்டுக்கு, என் வீடு கேட்டு வெளியே பூட்டி இருக்கு. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? Come to the man of God.
இன்னைக்கு கரங்களை மேல உயர்த்து. நான் உங்களை பார்த்து என்ன பத்தி சொல்ல போறேன். உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் என் மேல ஒரு அபிஷேகத்தோடு தான் இன்னைக்கு நியூ லைஃப் சர்ச்சுக்கு என்ன அனுப்பினாரு. எதற்கு தெரியுமா? கடன் பட்டு வந்து கண்ணீரின் பள்ளத்தாக்கில் செல்வம் இல்லாம தவிக்கிற, ஃபீஸ் கட்ட முடியாம தவிக்கிற, கரண்ட் பில்ல கட்டுவதற்கு கூட கஷ்டப்படுகிற தாயே, இன்னைக்கு நீ தேவ மனுஷன் கிட்ட வந்திருக்க. இன்னைக்கு நான் உனக்காய் ஜெபிக்க போறேன். அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள கர்த்தர் உன்னுடைய கடன்களை அற்புதமாக சூப்பர் நேச்சுரலி டெட் கேன்சலேஷன் ஏற்படுவதாக கையை மேல தட்டி ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். Amen. Hallelujah. And Elisha said unto her, what shall I do for thee? எலிஷா அவளை பார்த்து கேட்டால், நான் உனக்கு என்ன? What shall I do unto thee? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உடனே எலிஷா கேட்டார், tell me what hast thou in the house? வீட்ல என்ன? பக்கத்துல வீட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒன்னும் இல்ல, தசம பாகமும் காணிக்க மட்டும்தான் இருக்கு. எத்தனை பேர் தெரியும் ஆண்டவருக்கு கொடுப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம்? பக்கத்துல ஆண்டவருக்கு கொடுக்கறத மாதிரி ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே. திருடாதே, எதை திருடினாலும் நான் எடுக்க மாட்டேன் காணிக்க, கவலைப்படாதீங்க. எதை திருடினாலும் தசம பாகத்தை. அமெரிக்கால ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், many of my church members are going in stolen cars. திருடின கார்ல போறாங்க, திருடின வீட்டுல தங்கி இருக்காங்க அப்படின்னு எல்லாம் முழிப்பாங்களே என்ன சொல்றாருன்னு. அப்படின்னா தசமபாகத்தை திருடி வீடு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் அதை பத்தி பேச வரேன். பக்க சொல்ல, கடன் பட்டிருக்கியா? இன்னைக்கு நீ வந்தது சரியான மனுஷர்கிட்ட. இன்னைக்கு என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. இன்னைக்கு நான் உனக்காக ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு அதுக்காக தான் என்ன கர்த்தர் இன்னும் இந்த நாள் உயிரோட வச்சது உன் தலைமுறை நல்லா இருக்கணும்காக. 2-3 முறையாவது நான் செத்து போயிருக்கணும், ஆனா இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். நான் இப்படி சொல்றேன், ஏன் தெரியுமா? இன்னைக்கு சாகாம என்ன தப்பு வச்சார். இன்னைக்கு உன்னை சந்திக்கணும். உன் கடனை உன் தலைமுறைக்கு முடிக்கிற ஒரு கூட்டமா கூடி இருக்கோம்னா ஆண்டவர் நம்மளை பத்தி ஒரு திட்டம் வச்சிருக்காரு, நான் விசுவாசிக்கிறேன். எலிஷா கேட்டார், வீட்டுல என்ன இருக்கு? அவ சொன்னா, just a pot of oil. என் வீட்டுல என்ன இருக்கு? கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. Tell me what is in the house. Then handmaid hath not anything in the house. பக்கத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு ஒரு சோகம் இல்ல? தேவனுக்கு பயந்த மனுஷன் வீட்டுல ஒண்ணுமே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்தவர் கட்டளைகள் மிகவும் பிரியவா இருக்கிற மனுஷன், அவன் சந்ததி பூமியில் செம்மையான வம்சம், ஆஸ்தியும் அவன் பக்கத்துல வீட்டுலன்னு சொல்ல பார்க்கலாம். யாரும் நீங்க இல்லன்றனால உங்களை நான் யாரும் கொச்சப்படுத்துற மாதிரி நினைக்க கூடாது. இன்னைக்கு கூட்டமே எதுக்கு தெரியுமா? இல்லாதவங்க எல்லாம் அடுத்த 2-3 வருஷத்துல இங்க இப்படி சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுங்களா? உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வாஷிங் மிஷின் தான், ஆனா உங்க வீட்டுல ஒவ்வொரு ரூம்ல ஒண்ணு இருக்கும். ஒரு ஆமீன் தானங்க கேட்டேன். வரேன், இன்னைக்கு ஒரு 2 hour இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சேன் நான். And when thou art come in, and he said, go borrow the vessels. போய் நீங்க பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வாங்க. Even empty vessels borrow not few. And when thou art come in, thou shalt shut the door upon thee and upon thy sons, and shall pour out into all those vessels, and thou shalt set aside that which is full. Amen. சொல்ல மாட்டீங்களா? நீ அதுல ஊத்தணும்னு சொன்னார். Then he said, go and borrow these vessels and pour it. எத்தனை பேருக்கு தெரியும் தேவ மனுஷன் தேவ மனுஷன் நடக்க போறத முன்கூர்த்தே தீர்க்க தரிசனம் சொல்றாரு. நீ எல்லா வீட்டிலும் போய் பாத்திரம் அப்படின்னு என்ன தெரியுமா சொல்றாரு? இதுவரைக்கும் நடந்திராத ஒண்ணு, இதுவரைக்கும் இல்லாத ஒரு செல்வ மகிமை. See, he can see it. பக்கத்து சொல்லுங்க, எனக்கு தெரியல, ஆனா எங்க பாஸ்டருக்கு தெரியுது. கஞ்சங்களா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட பணமா கேட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அதான். சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு தெரியலங்க, ஆனா என் பாஸ்டருக்கு என் நிலைமை மாறுறது நல்லா. ஏங்க எலிஷா சும்மாவா சொன்னாரா? சரி போ, வந்துட்டியா போ, ஏதோ ஒரு 2 பாத்திரம் வாங்கி அப்படியே சொன்னாரு. அவர் நிக்கிறாரு, அவ வந்து அழுவுறா. அவருடைய கடன் அவருக்கு தெரியுது, அவருடைய கஷ்டம் அவருக்கு தெரியுது. உடனே எலிஷாக்கு ஒண்ணு தெரிகிறது, கமா நீ சரியான ஆள்கிட்ட வந்திருக்க. உன் புருஷன் ஏதோ ஒரு விதத்துல கோட்டை விட்டுருக்கான், ஆனா நீ வந்த இடத்துல இன்னைக்கு சொல்றேன் கேளு, எனக்கு ஒண்ணு தெரியுது, உன் நிலைமை மாற போகுது, உன் கடன் நீங்க போகுது.
இனி எவனும் கதவை தட்ட மாட்டான். உன்னை கர்த்தர் உயர்த்த போறார். நீ வாழல்ல தலையா இருப்ப, நீ கீழல்ல மேலா இருப்ப. உன் செல்வங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ தொட்டதெல்லாம் பொன்னா மாறும். உன் வேலை, உன் வியாபாரம், உன் தொழில், உன் பென்ஷன், உன் வங்கி கணக்குகள், உன் களஞ்சியங்கள், உன்னுடைய சொத்து சுதந்திரங்கள், உன்னுடைய ஆபரணங்கள், நகைகள் எல்லாவற்றின் மேலும் நான் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். He knew it. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, எனக்கு தெரியலங்க, ஆனா அவருக்கு தெரியுதுங்க. பாத்திரத்தை வாங்க சொல்றாரு, அவருக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியுது என் குடும்பத்தினுடைய நிலைமை மாற போகுது. இனி பெத்தேல் விதவை கண்ணீர் வடிக்க மாட்டா. கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் ஒன்று இந்த ஆலயத்தில் இன்னைக்கு செல்வத்தின் மேல் இருக்கிற சாபங்களை ஒரு ஆமீன்ல சத்தமா எனக்கு ஆர்ப்பரிப்பின் சத்தம் இன்னைக்கு வேணும். உங்க 50 லட்சம் கடன் இன்னைக்கு முடிஞ்சா என்ன ஒரு சந்தோஷம் இருக்கு, அந்த சந்தோஷம் சகல ஜனங்களே நல்லா கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். He knew something. எவராலும் கூடாதது என் தேவனால கூடும். ஆனா அது இன்னைக்கு கர்த்தர் தேவ மனுஷனை கொண்டு. இன்னொரு வாட்டி சொல்லு, எனக்கு தெரியலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆக போகுது, நாளைக்கு என்ன ஆக போகுது எனக்கு தெரியல. ஆனா அங்க நிக்கிறாரு ஒருத்தர், அவருக்கு ஏதோ ஒன்னு ஆவியில வெளிப்படுது. இல்ல நான் இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன், என்ன கர்த்தர் தடுத்திருப்பாரு. God has a plan. God has a purpose to bring me here today. Amen. In 4ஆம் வசனம், உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து நிறைவேற்று. பக்க சொல்ல, யாராலும் செய்ய முடியாத ஒன்றை இன்னைக்கு நல்லா, அதாவது சொல்லும் போது சும்மா நான் சொல்றேன்னு ஒரு கடமைக்கு சொல்றீங்க பாருங்க. பக்க சொல்ல, யாராலும் செய்ய முடியாத ஒன்றை என் குடும்பத்துல என் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிட்டியா வாயை திறந்து. ஆண்டவர் சொன்னார், இந்த மலையை பார்த்து இப்ப நீ என்ன பண்ண, அப்ப மலை பெயர்ந்து போய் எங்க விழும்? இன்னைக்கும் கடன் பெயர்ந்து போய் இல்லாத வியாபாரங்கள் குடும்பம். உங்க புருஷன் நினைச்சு, உங்க புருஷன் வேலைக்கு வியாபாரத்துக்கு போயிருப்பாருங்க, அவரை நினைச்சு ஒரு கைத்தட்டு ஒரு ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம். அவர் எங்க இருந்தாலும் இப்போ அவர் மேல ஒரு செல்வ அபிஷேகம். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமென். பக்கத்துல இன்னைக்கு அற்புதம் எனக்கு வேணும்னு சொல்ல பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. 5ஆம் வசனம், அவன் அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தான். 6ஆம் வசனம், அந்த பாத்திரங்கள் நிறைஞ்ச பின், பக்கத்துல நிறையுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 பேரை தட்டி நல்லா சொல்லு, எங்க குடும்பத்துல எங்க குறையெல்லாம் நிறைவமா நிரம்புது நிரம்புது. சூப்பர் நேச்சுரல் abundance, சூப்பர் நேச்சுரல் abundance. I came to give life and the life abundantly. நான் வந்தது ஜீவன் தர, அதை பரிபூர்ணமாய் தர வந்தேன். நம்புறீங்களா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் செய்வீர்களா? I want my miracle every day. I want my financial miracle today. I want a debt cancellation in my life. Hey, இப்போ ஒரு ஆழத்தை உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க எப்படி இருக்கணும்னு நான் எப்படி வாஞ்சிக்கிறேன், இந்த தேவ மனுஷன் என்ன நினைக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். சோ 6ஆம் வசனம், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவன் நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான். ஆமென். படிக்கும் போதே ஒரு அபிஷேகம், படிக்கும் போதே ஒரு அபிஷேகம், படிக்கும் போதே சிலதெல்லாம் கர்த்தர் சில 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 பொருளாதார சாபலம் இன்னைக்கு தெரிக்குது. உங்களை மடக்கி வச்சு மட்டுப்படுத்த நினைச்ச அளவுகளாம். 2 கை தலை மேல அப்படி வைங்க பார்க்கலாம், தலை மேல வைங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் சத்தமா சொல்லுங்க. எச்ச பக்கத்து மூஞ்சில பட்டா பரவாயில்ல, அப்புறம் தொடச்சுக்கலாம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எங்களை அமிழ்த்தி அடக்க நினைக்கிற அந்தகார பொருளாதாரத்தை நெருக்குகிற சக்திகளே, உன்னை இயேசுவின் நாமத்தில் உடை. நல்லா தட்டி ஒரு 3 ஆமென் சொல்லு. ஆமென். சத்தமா ஆமென். பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது என்னை நின்று போயிற்று. ஆமென். ஹalleluya.
பக்க சொல்லுங்க, ஆண்டவர் எங்க பாஸ்டர் கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு. கஞ்சங்களா சொல்ல மாட்டீங்கன்னு நான் இங்க நின்று சொல்லணும். இன்று கர்த்தர் நான் காலையில் எழுந்து 5 மணிக்கு நான் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் என்னோடு பேச. இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி சொல்லுமே, அவர்கிட்ட சொல்ல பக்க சொல்லு, இன்னைக்கு ஆண்டவர் எங்க பாஸ்டர் கிட்ட ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. ஒரு ஆவேத் சொல்லுங்கண்ணே. And then God will give him divine decree, divine sentence. Amen. Hallelujah. 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 And it came to pass when the vessels were full that she said to her son, bring me yet a vessel. And he said to her, mommy, mommy. மம்மி யாரும் இல்லைங்க, உங்களை தாங்க கூப்பிட்டேன் நான். புள்ள அம்மாவை பாச, மம்மி என கைய மேல உயர்த்துங்களேன். ஐ டோன்ட் நோ, நான் டிஃபரெண்டா கொஞ்சம் படிக்கணும்னு நினைப்பேன். அம்மாங்கெல்லாம் ஆமீன் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து அம்மான்னு கூப்பிட்டு சொல்ல போறாங்க சீக்கிரம். அம்மா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடுச்சுன்னு சொல்ற நாள், உங்க பிள்ளைகள் சந்தோஷப்படுகிற நாள், உங்க பிள்ளைங்க உங்க செல்வ மகிமை கண்டு ஆனந்தம் கொள்ளுகிற நாள். நல்லா தின்னு கொளுத்து போன பிள்ளைய நான் சொல்ல இல்லை. அவனுக்கு கடன் கஷ்டம் கண்ணீர் அவனுக்கு தெரியாது. ஆனா வேதனையில் வளர்ந்து வந்த இந்த சபையில் இருக்கிற சில தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகள் பட்ட வேதனை, வீட்டில் நடந்த சண்டைகள், எத்தனையோ நாட்கள் பட்ட கஷ்டங்களை கண்டு உங்களை கூப்பிட போகிற குரல், அம்மா எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிருக்கு, இனி பாத்திரமே இல்லை என்று சொல்லுங்க. கமான் somebody, குடும்பத்துல தானே இருக்கீங்க. உங்க பிள்ளைங்க நீங்க கண்ட கஷ்டத்தால், நீங்க பட்ட கடன்களால் வேதனைப்பட்டார்கள், சஞ்சலப்பட்டார்கள், கதறினார்கள், வெளியே சொல்ல முடியாம ஃப்ரெண்டு கூட சுத்தினார்கள். ஆனா அந்த நாளை கர்த்தர் திருப்பி மீண்டும் உங்களை, உங்க பிள்ளைகள் வீட்டுல வந்து உங்களை பார்த்து சொல்ற நாள், அப்பான்னு சொல்லலாம், அம்மா நம்ம குடும்பம் செழிச்சிடுச்சு என்று கரங்களை தட்டி உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். Hey, amen, hallelujah, amen. பக்க சொல்ல, அந்த நாள் வந்துடுச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாத்திரம் இல்லை என்று சொன்னபோது எண்ணெய் நின்று போயிற்று. 7ஆம் வசனம். And she came and told the man of God. தேவ மனுஷன் கிட்ட வந்து சொன்னாராம், இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் நிறைஞ்சிடுச்சுன்னு. And he said, go sell the oil and pay the debt. பக்க சொல்ல, எங்க தேவ மனுஷனுக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது அப்படின்னு. என்னைய வித்து உன் கடனை, இருங்க 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 இருங்க, அவசரப்படாதீங்க. என்னையை கடனை ஒரே நாளில் எந்த மனுஷன் உதவி இல்லாம, எந்த பேங்க் உதவி இல்லாம, எந்த வங்கி உதவி இல்லாம, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ சக்தினால நான் நம்புறேன்னு சொல்றேன். இந்த பைபிளை நான் நம்புறேன். இன்னைக்கு கையை தட்டும் போது சொல்றேங்க, இங்க தட்டிட்டு இருக்கும் போதே உங்கள் கடன்களை கர்த்தர் ஒழிக்கக்கூடிய, come on, it will go supernaturally, supernaturally, supernaturally. எல்லாரும் என் கூட சொல்லுங்க, போய் எண்ணெயை விற்று உன் கடனை, இதுதான் நம்ம பிரச்சனை. படிச்சோன்னே போய் விட்டு கடனை தீர்த்து போயிட்டு இரு. ஒரு நிறுத்தி படி பைபிள. நிறுத்தி படிக்காம தான் இன்னும் தலை மேல துணி போட்டுட்டு இருக்கோம். ஏன் ஒரு பாச்சு படிச்சாரா, சொயின்னு படிச்சு போயிட்டாரு. நம்மால திரும்பி அதை நிறுத்தி படிக்கணும்னு கூட ஒருத்தருக்கும் புத்தியே. நம்ம சர்ச்சில் ஒருத்தர் கேட்டுட்டு அவரு ஒரு பெரிய பாஸ்டர், அவர் புள்ள நம்ம சர்ச்சுக்கு வராரு, அப்பா இன்னொரு சர்ச்சு, அப்பா கிட்ட போய் சொன்னா, ஏன் நீ இவ்வளவு பைபிள் படிச்சிருக்க, புரியலையா, படி அப்படின்னு படிக்க வச்சாராம். படிச்சுட்டு ஆமா கரெக்ட் தான், ஆனா நான் போடுவேன்ட்டாராம். என்னங்க நம்ம என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்கள். நம்ம வெளிப்படுத்தி பைபிள் இருக்கிறத சொன்னாலும் அவங்க என்ன தெரியுமா சொல்ல போறாங்க, நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், உண்மையில்லாம இருக்கலாம், எனக்கு கவலையே, நாம போடதான், நீ போட்டுக்கோ, உன்னை நான் மாத்தவே
ஓகே. எண்ணெயை வித்து கடனை தீர்த்து. எத்தனை பேர் நம்புறீங்க கடன் தீர்ந்து? கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா எல்லாரும்? இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறி ராவும் பகலும் கெஞ்சும் ஜெபம் கேளுமே, இறங்குமே. கரங்களை உயர்த்துங்க. இந்த நேரம் இந்த பாடலை பாடி உங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபித்து விட்டு நான் செய்தியின் மிச்ச பங்குக்கு போக விரும்புகிறேன். ஆனா இந்த நேரம் நான் ஜெபிக்கும் போது எல்லாரும் உங்க ஆண்டவர் நாமத்துல ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒரு அற்புதத்தை கேட்கணும். இந்த கடன் இனி என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. எப்படியும் என்னால தீர்க்க எனக்கு பலன் இல்லை, என் பிள்ளைகளாலையும் தீர்க்க அவங்களுக்கு வழி இல்லை. ஆனா நீங்க நினைச்ச ஆச்சரியங்களை செய்ய முடியும். You are a God of miracles. You are a supernatural God. நீ செய்ய நினைச்சா அதை அற்புதமா செஞ்சு முடிப்பீங்க. நம்புறவங்க என் கூட கரங்களை உயர்த்தி இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறி ராவும் பகலும் கெஞ்சும் ஜெபம் கேளுமே, கூவி. எத்தனை ராத்திரி அந்த பெத்தேல் விதவை கதறி இருப்பாள். கதவை தட்டுகிறார்கள், வெளியே நின்று மிரட்டுகிறார்கள். நாளை தினம் என்ன ஆகுமோ, எப்படி வாழ போறேன், எப்படி என் பிள்ளைகளை கரை சேர்ப்பேன், எப்படி என் பிள்ளைங்களை படிச்சு முடிச்சு அடுத்த அளவு கொண்டு போவேன். சில பாட்டிமார்கள் பேர குழந்தைகளை குறித்து படுகிற வேதனை, எப்படி இந்த வீடை கட்டி முடிப்பேன், வேலை இல்லையே, கடினங்கள் என்னை வாட்டுகிறதே. கரம் உயர்த்தி அவர் இரக்கத்தை கேட்க மாட்டீங்களா? ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் இன்னைக்கு உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பாராக. எண்ணெயை விக்கிற நாள் வந்தாச்சு. வித்து கடனை முடிக்க போறீங்க. வித்தியாசத்தை ஏற்படுத்தும் தெய்வீக நாளிகைகள் உருண்டோடி வருவதை நான் காணுகிறேன். என் கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறி ராவும் பகலும் கெஞ்சும் ஜெபம் கேளுமே, கூவி கதறி ராவும் பகலும் நான் கெஞ்சும் ஜெபம் கேளுமே. கெஞ்சி கூத்தாடி வந்து, எலிஷாவே, தேவ மனுஷனே, எங்க பிள்ளைங்களை சிறப்பிடிக்க போறாங்க, I don't know what to do. கலங்கி நின்ற நேரத்தில் தேவ மனுஷன் மூலமாய் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னார். கர்த்தர் சொன்னார் தேவ மனுஷன் மூலமாய். அந்த வார்த்தை குடும்பத்தில் நிறைவேற தொடங்கியது. வெறுமனே வராத வார்த்தை இன்னைக்கும் குடும்பத்தில் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பதை நான் காணுகிறேன். என் கூட 2 நிமிஷம் ஜெபத்துல வாங்கல. Come on, come in the spirit, concentrate upon the Lord. கர்த்தர் உன் கடன்களை முடிக்க போறாரு. கடன்கள் ஒளியும் நாளிகைகள் வந்தாயிற்று. செல்வத்தின் மிகுதிகளில் கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். எத்தனையோ ஆண்டுகளாய் நீ முயற்சி செஞ்சும் இந்த அளவை தாண்ட முடியாமல் பொருளாதார நெருக்கத்தில் தத்தளிக்கும் குடும்பமே, இந்த நாள் உன்னை கர்த்தர் இந்த வெள்ளிக்கிழமை நியூ லைஃப் சர்ச்சுக்கு கொண்டு வந்ததே உன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பதற்காக. Something is turning around. Something is turning around. எல்லாம் உனக்கு சாதகமாய் கர்த்தர் இந்த நாள் திருப்புவதை நான் காணுகிறேன். கையை தட்டியோ உயர்த்தியோ எல்லாரும் அந்நிய பாஷைகள். Come on, look unto God. கூவி கதறி ராவும் பகலும் கெஞ்சும் என் ஜெபம் கேளுமே. Thank you Lord. Amen. இப்ப கர்த்தர் அதை செஞ்ச மாதிரி கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லமாக்கலாம். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தகப்பனே, எங்கள் தந்தையே, உமக்குத்தான் எங்கள் ஆராதனை. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் எங்கள் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர். ஆமென். நம்புறீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க கூட ஆவியில? கடன்லாம் ஒளிஞ்சிருமா? செல்வத்தில் எழுந்திருவீங்களா? பெரிய வித்தியாசத்தை காண்பீங்களா?
பக்கத்துல அவர் சொல்றாருங்க, நான் எண்ணெய் ஊத்த போறேங்க அப்படின்னா இங்க சொன்னாச்சுன்னா அது நடந்தாச்சுன்னு ஒரு நம்பிக்கை. 7ஆம் வசனம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்பொழுது அவள், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை. ஒரு வார்த்தை தாங்க சொன்னாரு, கடன் தீர்ந்துச்சா? அவர் சொல்றாரு, கடனையும் யாருக்கும் தீர்க்கிற ஐடியாவே இல்லை போல் இருக்கு. கடனையும் அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு கடன் வாங்கிக் கொள்வாயாக. கடனை தீர்த்து நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். எனக்கு அதை அப்படியே சைட்ல வச்சுட்டு எபேசியர் 3:20 தமிழ்ல கொடுத்துருங்க. இருங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கடனை தீர்த்து ஜீவனம். என் ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்வார்னு நான் தீர்க்கதரிசனமா சொல்ல வந்திருக்கேன். கடன் தீர்ந்து நீங்க போவது மட்டுமல்ல, கடனை தீர்த்த பின்னாடி இதோட நீங்க கடன் படாம நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணும் அளவிற்கு செல்வ மிகுதியை எல்லாரையும் கூட சேர்ந்து வலது கை மேல உயர்த்தி சொல்லுங்க, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும், நல்லா சொல்லுங்க, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபை. ஓகே, போதும். எத்தனை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும். இப்படிதான் விதவை கேட்டா, என்ன தெரியுமா கேட்டா, எப்படியாவது இதுல இருந்து என்ன தப்ப வைக்கிற வழிய ஆண்டவர் சொன்ன, உன்னை தப்ப வைக்கிறது மட்டுமல்ல, கடனை முடிக்கிறது மட்டுமல்ல, உன் சத்துருக்களை ஓரங்கட்டுறது மட்டுமல்ல, நீயும் பிள்ளைகளும் காலங்கள் ஜீவனம் பண்ணும். கரங்களை மேல உயர்த்துவீங்களா? இன்னைக்கு அவருடைய வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்து சொல்ற, உங்க கடன் தீர்வது மட்டுமல்ல, உங்க கஷ்டம் தீர்வது மட்டுமல்ல, உங்க வேதனை தீர்வது மட்டுமல்ல, இவைகளுக்கு பின்பு நீங்களும் உங்கள் குடும்பமும் ஜீவனம் பண்ணும் செல்வ மிகுதியோடு அசாதாரணமாக. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்க, உங்க ஒவ்வொரு வீட்டுல 6, 7, 8 ரூம் இருப்பதாக, பாத்ரூமே ஒரு 5, 6 இருக்கணுங்க. ஒரு ஆமென் தானே கேட்டேன் நான். ஒரு 6 பாத்ரூம் இருப்பதாக, போற வழியில் இப்படி போலாம் அப்படி போயலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏதா சொல்றேனா? வரீங்களா என் கூட? கர்த்தர் செய்வாரா? Every time, somewhere in the Old Testament, when somebody had a debt, when they had some problem with finances, always the man of God did something. எனக்கு அது இன்னைக்கு ஒரு புது வெளிப்பாடா தெரிஞ்சது. கடன் பட்ட போதெல்லாம், கஷ்டப்பட்ட போதெல்லாம் எங்க தெரியுமா வராங்க? தேவ மனுஷன் கிட்ட. வந்த போதெல்லாம் வெற்றியை பெற்றார்கள். அதனாலதான் இன்னைக்கு நான் வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் உங்கள் கடன்களை மாய்த்து போடுவாராக. ஹல்லேலூயா. Go pay the debt. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ கடன் மட்டுமல்ல, கரங்களை மேல உயர்த்தின கடனை தாண்டி செல்வ மகிமையில நிறைவாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். She came to the man of God. அவள் போய் என்ன பாருங்களேன், நீங்க நிறைய பேர் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நல்ல ஒரு ஷூ வாங்கி வச்சுக்கணும். எதுக்கு பாஸ்டர் அப்படின்னு, நல்ல ஒரு கேன்வஸ் ஷூ, ரன்னிங் ஷூ வாங்கி வச்சுக்கணும். ஒருத்தருக்கும் விசுவாசமே இல்லையா? ஒரு 300 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ரன்னிங் ஷூ வாங்கி வீட்டுல வச்சுக்கோ பத்திரமா. இன்னும் ஒண்ணு யாருக்கும் புரியல. ஏன் தெரியுமா? அந்த நாள் மிக சமீபம். என்னைக்கு? எதுக்கு? உன் கடன் ஒளிஞ்சு ஜீவனம் பண்ணுகிற உயர்வு நாள் வரும். அன்னைக்கு நீ என்ன பண்றது தெரியுமா? அந்த ஷூவை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி காலில் போட்டு சொர்க்காப்பாளையமலை ஓடி வர. எதுக்காக? எலிஷா கிட்ட சொல்வதற்காக. மன்னிக்க வேண்டும், உங்க காணிக்கையை நான் வாங்குவதற்காக அல்ல. பாஸ்டர், நீங்க அந்த வெள்ளிக்கிழமை சொன்னது எத்தனை பேர் ஓடி வருவீங்க நம்புறீங்க? உங்க கடன்கள் ஒளிஞ்சு. She came to Elisha. நீங்க she ran and came. பக்கத்துல ஷூ ஒண்ணு வாங்கி வச்சுக்கோ. பக்கத்துல என்ன இன்னைக்கு ஷூ வாங்குறேன்னு
சீக்கிரம் என் கடன் ஒளிஞ்சு ஜீவனம் பண்ணும் நாள் நியூ லைஃப் சர்ச்சுக்கு ஓடி வரணும் பாரு. வழியில முள்ளுகிள்ளு குத்திர போகுது. ஆமென். ஹalleluya. 2 ராஜாக்கள் 4:7 வாசித்தோம். Go sell and pay the debt. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார்? பக்க சொல்லுங்க, தேவைக்கு மேலதான் எனக்கு தருவார். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க தேவைக்கு மேல தருவார்? மாசம் மாசம் அந்த சம்பளத்தை வாங்கி முதல் வாரம் வைர வாரம், 2வது வாரம் பொன் வாரம், 3வது வாரம் வெங்கல வாரம், 4வது வாரம் இரும்பு வாரம், அந்த நாளெல்லாம் போய் 4 வாரமும் வைர வாரமாய், டைமண்ட் வீக், கோல்டன் வீக், பிரான்ஸ் வீக், அயர்ன் வீக். No week anymore. I'm always வைரம், always rich. கரங்களை உயர்த்தி என் கூட விசுவாசமா சொல்லுங்க, கர்த்தாவே இனி சம்பளத்தை நம்பி வாழ்ற நாள் இல்ல, உம்மை நம்பி ஜீவனம் பண்ணும் பெருக்கத்தின் நிறைவின் நாட்கள் என் குடும்பத்தில் இன்றைக்கு தொடங்கி ஆயிற்று. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கையை மேல தட்டி ஒரு ஆமென் சொல்லிடு. It's beginning today. It's beginning today. Hallelujah. யெகோவா ஈரே மாதிரி நீ இருக்கணும். சாலமன் மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்க? ஆபிரகாம் மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்க? யோபு மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்க? அவங்க எல்லாம் ரிச்சா தான் இருந்தாங்க. நான் அப்படிதான் இருப்பேன். ரெடியா நீங்க? 3 பேரை தட்டி சொல்ல, கெட் ரெடி சொல்ல பார்க்க. ஒரு நல்ல புடவை, ஒரு சூட்டு, ஒரு ஷூ, ஸ்டைலா ஒரு 2 பேங்கிள். இப்பவே போகும்போது பிரின்ஸ் ஜுவல்லரி ஒரு நெக்லஸ் பார்த்து வச்சிரு. ஏன்னா அந்த நாள் சீக்கிரம் வருது. நகைக்கடைக்கு போய் ஓரமா பிந்து மத்தவங்க வாங்குறத எட்டி பார்த்த நாள் போய் நீ வாங்குறத மத்தவ எட்டி பார்க்கிற நாள். நான் சொல்ற சில வார்த்தை காமென்னு சொல்லுங்களா? நீ எங்க நினைக்கிற அங்க போவ. என் சர்ச்ல இருக்கிற நீங்க எல்லாம் என்கிட்ட வந்து சொல்லணும், பாஸ்டர் நாங்க குடும்பமா மலேசியா போறோம் வெக்கேஷனுக்கு. சிலர் என்கிட்ட சொல்ல, நாங்க குடும்பமா அமெரிக்கா போறோம் 4 நாளைக்கு. கோஷி பாஸ்டர் ஆஸ்திரேலியா போறாரு 5 நாளைக்கு. நீங்க ஆமென் சொல்லணும். நான் அதை பேசும்போது சொல்லாம இருக்க கூடாது. நீ எங்க நினைக்கிற அங்க போவ. அடுத்தது, நீ என்ன நினைக்கிற அதை சாப்பிடுவ. 3 எங்க நான் ப்ராஸ்பெரிட்டி பேசுறேங்க. டெட் கேன்சலேஷன். எங்க கடனே இல்ல, கடன் எல்லாம் இல்ல. இருங்க, செல்வம் இவ்வளவு இருக்குன்னா நீ நினைச்சதை வாங்குவியா? இது வாங்கலாம், 50,000 ரூபாய் வாங்கினா இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ, வட்டி கூட்டணும், கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டை நீ எல்லாம் கிழிச்சு போட்டு டெபிட் கார்டு மட்டும்தான் இருக்கும். எல்லா கிரெடிட் கார்டு இயேசுவின் நாமத்தில் கிழிஞ்சு போவதாக, எல்லாம் டெபிட் கார்டா இருப்பதாக. சோ கடனே இல்லாம இவ்வளவு செல்வம், இவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீ நினைச்சதை வாங்க மாட்டியா? ஆனா கடன் 50 லட்சம் இருக்கும் போது நீ நினைச்சதை வாங்குவியா? முடியுமா? தேவன் முடிப்பாரா? என்ன பாரு, என்ன பாரு, நீ நினைச்ச இடத்துக்கு போவ. சும்மா ஊட்டிக்கு போங்க இந்த மே மாசம், திரும்ப சபைக்கு வந்துரு. Go on a vacation, have fun, enjoy life. சொர்க்கப்பாளையத்திலேயே வாழ்ந்த நாள். எத்தனை பேர் நான் செல்வத்தோடு வாழணும்னு நினைக்கிறேன்? 20 வருஷம் நான் வெக்கேஷன் எடுக்கல, ஊட்டிக்கு போல. ஏன் தெரியுமா? என் சபைக்காக. சுவிட்சர்லாந்து அவ்வளவு அழகு நாடுங்க. ஆண்டவர் முத்தமிட்ட நாடு, அவ்வளவு அழகு. எங்க பார்த்தாலும் தண்ணி, மழை தான். ஆனா சண்டே மார்னிங் 5:30 மணி சர்வீஸ்க்கு நான் வந்து சேர்ந்தேங்க. ஒரு சண்டே மிஸ் பண்ணலங்க. ஏன்னா என் சபையில இருக்கிற ஏழைகள் கூட என் வார்த்தையை கேட்கணும். இருக்கட்டும், அது என் வேலை, உங்களுக்காக நான் அதை பண்ணிட்டேன். ஆனா என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நினைக்கிற ஊருக்கு நீ போகணும், நினைக்கிற நாட்டுக்கு நீ போகணும். Go on a vacation. எண்ணி எண்ணி கணக்கு போட்டு செலவு பண்ண நாள் போய் எங்களுக்கு கடன் இல்ல, கார் லோன் இல்ல, வீடு லோன் இல்ல, ஒரு லோனும் இல்ல, எவனுக்கு 5 பைசா கொடுக்க வேண்டியது இல்ல. எல்லாம் முடிஞ்சு இவ்வளவு செல்வம் எனக்கு இருக்கு.
மாப்பிள கூப்பிடு புருஷனை. Go on a vacation. Eat what you want to eat. Buy what you want to buy. Live a rich life. ஏன் ஆமீன் 2-3 சொன்னா போ. என்ன ஒரு மாதிரி சொல்லாதீங்க, நான் கடலை மூத்தாய் விட்டு பில்லியனர் ஆயிருவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கண்ணே. Go where you want, eat what you want to do. Go and live, no debt, debt free. Hallelujah. எப்பொழுதெல்லாம் இந்த கடன்கள் ஒளிஞ்சதோ அப்பொழுதெல்லாம் உன்னை சொல்றாங்க, நம்புனீங்கன்னா நம்புங்க, நம்பாட்டி போங்க. உன்னை இந்த மீட்டிங் முடிச்சு போற பாரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அன்னைக்கு பீட்டர் வந்து சொல்றான், டாக்ஸ் கட்டணும் வந்து நிக்கிறானுங்க, வரி கேட்கிறவன் நிக்கிறான். அப்பதான் சொன்னார், அங்க போ, முதல்ல ஒரு மீன் வரும், அந்த மீன் வாயில கரங்களை மேல உயர்த்துவீங்களா? கர்த்தர் இன்னைக்கு பேசுகிற இந்த வார்த்தையின் கீழ் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்கள் கடன்களை, உங்கள் தேவைகளை, உங்க பொருளாதார நெருக்கங்களை நீக்கக்கூடிய தெய்வீக சந்திப்புகளை என் ஆண்டவர் ஏற்படுத்துவார் என்று இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறேன். நான் அதை நம்புறேன், கர்த்தரை எதிர்பார்க்கிறேன். காலையில் உம்முடைய கிருபையையும் இரவில் உம்முடைய சத்தியத்தையும் பாடுவேன் என்று கர்த்தரை நம்பி புறப்படுகிற வாழ்க்கையில் ஆச்சரியங்களை காண்பேன் என்று நம்பிக்கையுள்ள தேவ விசுவாசி யாரா இருந்தா சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லிடு. ஹல்லேலூயா. போனானா பேதுரு? போனானா? மீன் வந்ததா? மீன் வாயில வரி பணம் இருந்துச்சா? கட்டினாங்களா? முடிச்சாங்களா? முடிப்பீங்களா? கட்டிடுவீங்களா? தாண்டிடுவீங்களா? அடுத்த கிராமம் போவீங்களா? அடுத்த அளவு செழிப்பீர்களா? நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு அபிஷேகம் இந்த சர்ச்சில் அசைவாடுது. பக்க சொல்லுங்க, இந்த வருஷம் முடியும் போது என்ன பாரு நீ அப்படின்னு. ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க எல்லாரும் பக்கத்துல சொல்லணும். ஏன் பக்கத்துல உங்களை நிம்மதியா உட்கார வைக்கிறது எனக்கு பிடிக்கவே. ஒரு 2 நிமிஷம் பிரசங்கம் கவனிக்க விடுங்களா? அப்படி பசங்களா பக்கத்துல பக்க சொல்லு. நான் வர வர நல்லா ஆயிட்டே. சில மூஞ்சிய பார்த்து அதை சொல்லும் போது நான் வர வர உருப்படாம ஆயிட்டே இருக்கேன். சொல்லு பக்க சொல்லு, நான் வர வர. எத்தனை பேர் அதை சாட்சியா சொல்வீங்க? கண்ணீரோடு வந்தீங்க, என்ன ஆகணும் யோசித்தீங்க, எல்லாம் நல்லா ஆயிருங்க. இப்ப பக்கத்துல கையை பிடிச்சீங்க, அம்மா என் கையை பிடிக்குமா? நான் வர வர நல்லா ஆயிட்டே. கரங்களை தட்டும் போது உன் நெருக்கங்களை கர்த்தர் உடைக்கிறார். உன் நெருக்கங்கள் நீங்கிறோம், உங்க பொருளாதார நெருக்கங்கள் நீங்கிறோம். நினைச்சதை சாப்பிடுவேன், நினைச்சதை வாங்குவேன், நினைச்ச இடம் போவேன், எடுத்த காரியத்தை ஜெயமா முடிப்பேன். செல்வமாகிமா உட்கார்ந்து இருக்கிற சில வியாபாரங்கள் அவர் அடுத்த அளவை கர்த்தர் கொண்டு வராருங்க. You will walk in richness. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில கடன் ஒளினு ஒரு அற்புதத்தை, நான் இன்னைக்கு இதுதான் நினைச்சு வந்தேன் என் கடன்களுக்காக ஏதாவது ஒண்ணு. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்க? I need a miracle. I believe God. எனக்கு ஒரு அற்புதம் வேணும், என் கடன் ஒளிஞ்சிடணும். ரொம்ப நாளா எங்களை வாட்டிட்டு இருக்கிற அந்த பொருளாதார நெருக்கம் என் குடும்பத்துல நீங்கிடணும். அப்படிப்பட்டவங்களுக்காக இன்னைக்கு கடைசியில் நான் ஜெபிக்க போறேன். கர்த்தர் உனக்காய் செய்து முடிப்பாரு. இப்படி ஒன்று சொல்லணும்னு என் இதயத்தில் எனக்கு தோன்றுது. என்ன பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம் பக்கத்துல அவருக்கு கடவுள் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு சொல்லு. அதனால தாங்க இங்க தைரியமா நின்றுட்டு இருக்கேன். என்ன பாருங்களேன் ஒரு நிமிஷம், என்ன ஒரு நிமிஷம் அப்படி பார்த்து அப்படி திரும்பிடுங்க. என்ன விஷயம்? நல்லா பாரு, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் உங்களை பார்க்காம இருந்தா சரி. லுக் அட் மீ, லுக் அட் மீ, லுக் அட் மீ. எனக்கு ஆவியானவர் சொல்றாரு, சபை சிரிக்கணுங்க. நீங்க நிறைய பேரு பல முறை சாத்தா உங்களை கொல்ல நினைச்சான், நீங்களும் செத்து போயிருப்பீங்க. ஆனா கடவுள் உங்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்கல, சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. ஏன் தெரியுமா? உன்னை வாழ வச்சு அழகு பார்க்கிற திட்டங்களை என் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஐ பிலீவ் இட் டுடே. என் வாழ்க்கையில சொல்றேன். ஆமென்.
பக்க சொல்ல இன்னும் சாவல, எல்லாம் உயிரோடு இருக்கேன் தெரியுமா? இன்னொரு வார்த்தை அதோடு சேர்த்து சொல்லணும். நீ ஏன் தெரியுமா சாகாம உயிரோடு இருந்த? இந்த வெள்ளிக்கிழமை நீ பார்க்கணும். ஜஸ்ட் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, ஆமென், பெரிய பேனர் இல்ல, பெரிய போர்டு இல்ல, டை சூட் இல்ல, ஸ்பெஷல் மியூசிஷியன் இல்ல, புகை அடிக்கல, லைட் சுயண்டு வரல. ஆனா இந்த வெள்ளிக்கிழமை நீங்க வரணும்னு உன்னை உயிரோடு கர்த்தர் வச்சாரு. இந்த வெள்ளிக்கிழமைக்கு பின்னாடி உன் செல்வங்கள் மேல கர்த்தர் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்த போறார். சூப்பர் நேச்சுரல் டெத் கேன்சலேஷன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஆமேன் சொல்ற ஒரு சபையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது மதவாதிங்க கொடுக்கிற பிரெட் எல்லாம் கொடுக்க மாட்டார், வாழ வச்சிருவார். பழைய ஏற்பாட்டில் அப்படி செஞ்சார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஒரு இடத்துல ஒருத்தர் கடன் படுறாரு. ஆனா அங்கேயும் கடனை மாற்றுவதற்கு கர்த்தர் யாரை திரும்ப பயன்படுத்தினாரு? தேவ மனுஷன். இதுதான் வெளிப்பாடு. சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். நாங்க இந்த 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 6ஆம் அதிகாரத்தை ஒரு 10 முறை சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிருக்கேன். பட் இன்னைக்கு கடவுள் சொன்னாரு, பழைய ஏற்பாட்டில் நீ இதை தேடணும்னாரு. நெகேமியா வரைக்கும் போனேன், வித்தியாசத்தை கண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, கடன் நீங்க பழைய ஏற்பாட்டில் தேவன் பயன்படுத்தினது யார? இப்போ ஒருத்தர் குறித்து வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. எங்க வீடு ரொம்ப நெருக்கமா இருக்கு, எங்க வீடு கொஞ்சம் குட்டியா இருக்கு, எங்க வீடுன்னு டைல்ஸ் எல்லாம் போடல, எங்க வீட்டுல அப்படி இப்படி திரும்ப கட்டில் போட்டா கூட இடம் பத்தல, உனக்கு கர்த்தர் ஒரு 5 பெட்ரூம் வீட ஒரு ஆமே என்ன சொல்லிடுங்க. யாரோ அப்படி பண்ண ஒரே அல்லேலூயா தான். அது எதுக்கு சொல்றவங்க தெரியும். பக்கத்துல என்ன கத்துற அப்படின்னு 5 பெட்ரூம் வீடு வந்தா என்ன கத்தாம இருப்போம். கோஷி பாஸ்டர் சர்ச்சில் பெண்கள் எல்லாம் ஊளமிடுகிறார்கள். உன் சர்ச்சில் பெண்கள் எல்லாம் செத்து போகிறார்களே. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவர் பொங்கல் என்றார். ஆமென். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு வர வேண்டும் என்று பக்க சொல். நீ யார விட்டாலும் உன் தேவ மனுஷனை அவன் சொல்றான், நான் விரிவாக்க போறேன், வீடை கட்ட போறேன், நான் காரை வாங்க போறேன், எல்லாம் செய்ய போறேன். ஆனா நான் ஒருத்தரை என்னால விட, நீ என் கூடவே பக்கத்துல யார விட்டாலும் எங்க தேவ மனுஷனை நான் இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போறேன். நீங்க நலமா இருப்பீங்க, உங்க கடன்கள் ஒளியும், நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்க இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வீங்க. ஆனா அந்த கடின சூழ்நிலைகளில் ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு. 2வது, ஒருவர் உங்களோடு கூட நடந்து வருவார். அவர் வேற யாரும் அல்ல, உங்களுக்கு கர்த்தர் தந்த தேவ மனுஷன். என்ன வெளிப்பாடுல எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சது. இப்ப புரியுதா ஏன் வெக்கேஷன் எடுக்கலன்னு. நானு இந்த ஒரு வாரம் கூட உடைஞ்சு வர்ற எங்க பாட்டி கூட என் தேவ மனுஷன் சத்தம் கேட்காம போயிடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக எத்தனை சரீர பாடுகள் இருந்தாலும் வெள்ளிக்கிழமையிலிருந்து சண்டே நைட் வரையும் இந்த மைக்கை யாருக்கிட்டையும் கொடுப்பாம நிற்பதற்கு காரணம், உன் வெற்றி தேவன். 2, உன் வெற்றியை சார்ந்திருக்கிற ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். உடனே அடுத்தது, அவர்களோடு கூட போனான். பக்கத்துல அவர் நம்ம கூட தான் வராரு. அதுக்கு நான் வீட்டுக்கெல்லாம் டெய்லி வரமாட்டேன், சான்ஸே கிடையாது. சொல்ற ஆழத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, வெளிப்பாட புரிஞ்சு கொள்ளுங்க. அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்த போது மரங்களை வெட்டினார்கள். பக்கம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சுங்க.
ஆனால் ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ ஆண்டவனே, நான் இரவலாக, வார்த்தைக்கு என்ன, நான் கடன் பட்டுட்டேன்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்க நிறுத்திட்டு அந்த வசனம் அப்படி இருக்கும்போது ஒன்று சொல்ல விரும்புறேன். உங்களுடைய கடனை கர்த்தர் மாற்றப் போவது மனித செயல்களால் அல்ல, தேவனுடைய ஆச்சரியமான செயல்கள். உங்களை கர்த்தர் அதிசயத்தை காண செய்வார். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்து அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலுக்கு வாங்கினதாயிற்றே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அதை எங்கே விழுந்தது என்று கேட்டான். அழகான வார்த்தை, எங்கே விழுந்தது என்று கேட்டான். உடனே நானா இருந்திருந்தால், ஆமென், ஃபயர் ஸ்டேஷன் போன் பண்ணி ஸ்பெஷல் ஸ்விம்மிங் ஸ்குவாட், டைவர் பண்றவங்க, எலியசருக்கு நீச்சல் தெரிஞ்சுதான் வயிற்றுல ஒரு கயிறு கட்டி உள்ள விட்டுருப்பேன். See, we like all natural means. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன செய்யலாம்? டைவரை கூப்பிடலாமா, ஸ்விம்மரை கூப்பிடலாமா, கம்ப விட்டு கலக்கலாமா? We do so many things. ஆண்டவர் என்ன தெரியுமா நமக்கு வெளிப்படுத்தி காட்டுறாரு? கடன் பட்டுட்டோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆனா உன் கடனை உன் இயற்கை சிந்தனையின் விதங்களால் நீ மீண்டு கொள்ள முடியாது. இதுதான் அங்க நிரூபிக்கிறார். இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பு, பக்கத்துல ஒரு குச்சி, ஏதாவது ஒரு குச்சி இருக்காப்பா? ஒரு அமீன், ஒரு குச்சி ஏதாவது கொடுப்பா. தேங்க்யூ. தூக்கி போடு, தூக்கி. அமீன். ஒரு குச்சியை வெட்டி, என்ன கொஞ்சம் பாருங்களேன். இன்னைக்கு நான் இப்படிலாம் சொல்லும் போது என்ன பார்க்குற சிலருக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, இவருக்கு வேற வேலை இல்லை. ஒரு குச்சியை வெட்டி தண்ணீரில் போட சொன்னார். போட்ட உடனே கடன் தீர்ந்துச்சான். ரீசனிங் மைண்ட், அறிவாற்றல் உள்ளவன் நம்மளை பார்க்கும் போது அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு குச்சியா அதை வெட்டி, இன்னொன்னு கேட்கிறேன், எனக்கு வேண்டாத சிந்தனை எல்லாம் வருது இப்போ. குச்சிக்கும் இரும்புக்கும் கனெக்ஷனே, அட்லீஸ்ட் இரும்புக்கும் ஒரு கனெக்ஷன், குச்சிக்கும் இரும்புக்கும் கனெக்ஷனே இல்லாத விதத்துல, பரவாயில்ல, என்னுடைய வெளிப்பாடு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. குச்சிக்கு இரும்புக்கு கனெக்ஷன் இருக்காங்க. கனெக்ஷனே இல்லாத விதத்துல கர்த்தர் உன்னுடைய கோடாலியை மிதக்க செய்வார். அது ஆழங்களை நான் வெளிப்படுத்த நமக்கு நேரம் இல்ல பாருங்க. It is not the way you think, it is not by the diver, it is not by a swimmer. And what can a little stick do anyways? ஒரு சின்ன குச்சி எப்படி செய்ய முடியும்? இப்ப நான் சொல்றதை நீங்க நல்லா கேட்கணும். கனெக்ஷனே இல்லாதத என் ஆண்டவர் நினைச்சா கனெக்ட் பண்ணி உன் கோடாலிய மிதக்க செய்ய என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே. பக்க சொல்லுங்க, தேவ மனுஷனை ஊட்டுறாத அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு தொல்லையும் தான் என் பாஸ்டர், ஐயா பாஸ்டர் 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 பாஸ்டர். ஐய் சாத்தானா நீ! ஹல்லேலூயா. எங்கே விழுந்தது என்று கேட்டார். ஆண்டவர் மிதக்க செஞ்சாரு. இரும்பையும் குச்சியையும், எல்லாச்சும் குச்சின்னு சொல்லுங்க, இரும்பையும் குச்சியையும் இணைச்சு அற்புதம் செய்ய முடியும்னா உன் பொருளாதாரத்தை பரிமாற்ற என் தேவனால முடியும். உன் 50 லட்சம் கடனை சம்பந்தமில்லாத ஒரு குச்சியை கொண்டு, உன் 45 லட்சம் ரூபாய் கடனை, ஆமீன் சொல்லிட்டு அவங்க இறக்கி, நான் அங்கிருந்து தொடங்கி வந்தே இருக்கேன். உன் 45 லட்சம் ரூபாய் கடனை கனெக்ஷனே இல்லாத ஒரு குச்சியை கொண்டு, உன்னுடைய 40 லட்சம் ரூபாய் கடனை சம்பந்தமே இல்லாத ஒரு குச்சியை கொண்டு, கொஞ்சம் இறங்கலாமா? இன்னும் உங்க லைன் வரலையோ? 25 லட்சம் ரூபாய் கடனை சம்பந்தமே இல்லாத ஒரு குச்சியை கொண்டு, ஆமீன், 20 லட்சம் ரூபாய் கடனை சம்பந்தமே இல்லாத ஒரு குச்சியை கொண்டு, எங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும்
ஒவ்வொரு முறையில கீழே விழுதுனா உங்களுக்கு அற்புதம் நடக்குன்னு அர்த்தம். உங்க ரேஞ்சுக்குள்ள அந்த 15 லட்சம் ரூபாய் கடனை சம்பந்தம் இல்லாத ஒரு குச்சியை கொண்டு, உங்க 10 லட்சம் ரூபாய் அந்த கடனை சம்பந்தம் இல்லாத ஒரு குச்சியை கொண்டு இறங்கி வந்துடலாமா? ஏலம் விடல, நானு சாத்தான் கோட்டையை உடைக்கிறேன். இன்னைக்கு கடன் என்ற சாபத்தை உடைக்கிறேன். உங்க அந்த 10 லட்சம் ரூபாய் கடனை சாதாரண ஒரு குச்சியை கொண்டு, ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்க அந்த 5 லட்சம் ரூபாய் கடனை சாதாரண ஒரு குச்சியை கொண்டு கையை தட்டி ஒரு ஆமீன். கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லு. கடனை ஒழிக்கிறவரே ஆண்டவர். தேவ மனுஷன் மூலமாய் கர்த்தர் ஒரு மரக்கொப்பை வெட்டி போட்ட போது மிதக்க முடியாத கோலாதியை மிதக்க செய்து, ஐயோ நான் இழந்துட்டேன் என்று சொன்னவனை வாழ வச்ச என் தெய்வம். கரங்களை மேல உயர்த்துவீங்களா? எந்த வீட நீ விரிவாக்கி கட்ட நினைச்சியோ இரவலாக முடியாது. நீ ஆரம்பிச்சத நீ எழுந்து முடிக்கிற அளவிற்கு என் கரமன் கூட இருக்கும். நீ முடிப்ப, நீ கடந்து போவ, நீ சாதிப்ப. உன்னோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். கையை தட்டி உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க மக்களா. ஹல்லேலூயா, ஆமென். நெகேமியாவின் புத்தகம் நெகேமியா 5 சீக்கிரமா చెప్పండి. ஜனங்களுக்குள் அநேகரும் ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அது என்னவென்றால், அவர்களில் சிலர் நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார். முதல் பெத்தேல்ல யாரால அற்புதம் நடந்துச்சு? தேவ கோடால் இழந்து போன போது அற்புதம் யார் மூலமாய் நடந்துச்சு? வாசிங்க கீழே அப்படியே. வேறு சிலர் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் அடமானம் வைத்து சேட்டுக்கடையில வைத்து வங்கியில வச்சு, எங்க வீடு டாக்குமெண்ட்லாம் வங்கியில போய் அடமானம் வச்சு இந்த பஞ்சத்துல தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை செலுத்த, டாக்ஸ் கட்டுறதுக்கு, இன்கம் டாக்ஸ், நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம். எங்க நிலம், எங்க திராட்சை தோட்டம், எங்க வீடு, எங்க சொத்து சுதந்திரம் மேல நாங்க கடன் வாங்கினோம். நேச்சுரலா இன்னைக்கு மக்கள் அப்படி கஷ்டப்படுறார்களா? நீங்க நிறைய பேர் இல்லாம இருக்கலாம், இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு தெரியுது. இன்னைக்கு அந்த கடனை ஒடிக்க முடிச்சிட்டேன். ஒரு ஆமீன் சொல்லு. எங்கள் உடலும் எங்கள் சகோதர உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி. ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. கடன் நிமித்தம் எனக்கு குடும்பங்கள் கட்டுக்குள் வருகின்றன. அப்படியே எங்கள் குமாரத்திகளும் சிலர் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை, எங்களுக்கு வழி இல்லை, எங்களுக்கு ஆள் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேற மனிதர் கைவசம் ஆயிற்று என்றார்கள். எங்க சொத்து, எங்க வீடு, நம்ம இருக்க வேண்டிய நிலங்கள் இன்னொருத்தன் கையில் இருக்கு. அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் நெகேமியா கேட்டபோது, தேவ மனுஷன் சொல்றான், அவங்க கூக்குரலையும் அவங்க பொருளாதாரத்தில் படுகிற வேதனையும் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு, கரங்களை மேல உயர்த்துங்க. இன்னைக்கு நான் பல்ல கடிச்சு வந்திருக்கிறேன். நான் இங்க யாரையும் ப்ளீஸ் பண்ண வரல. நான் ஏதோ பண்ணி ஒரு மீட்டிங் நடத்தி சோஸ்திரம் போட்டு ஆமீன் சொல்ல வரல. நான் கோபத்தோடு வந்திருக்கிறேன். அந்த நிலங்கள் திரும்பணும், அந்த செல்வம் திரும்பணும், அந்த வீடு திரும்பணும், உன் பிள்ளை திரும்பணும், உன் சொத்து திரும்பணும், உன் சுதந்திரம் திரும்பணும். உன்கிட்ட எவெல்லாம் உன் சொத்துக்களை வசமாக்கி வைத்திருக்கிறானோ இன்னைக்கு அந்த கோட்டைகள் உடையணும். கையை தட்டி என் கூட வருவீங்களா கொஞ்சம்?
அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் எனக்கு கோபம் கொண்டு, I am angry in my spirit today. உங்க மேல எனக்கு அன்பு இருக்கு, ஆனா உங்களை அடக்கி வைக்கிற அந்த சாத்தான இன்னைக்கு நொறுக்காம நான் போறதில்ல. எங்க ஆவியில தாங்க. வாங்க, முடிச்சிட்டேன். அவர்கள் என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடி வர செய்து, ஒரு வெள்ளிக்கிழமை ஆராதனையை கூடி வர செய்து, அவர்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கும் சக்திக்கு தக்கதாய் மீட்டுகையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரை விற்கலாமா? இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாயிருந்தார்கள். பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிற நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடுங்க வேண்டுமா? நீங்க இனி பயந்து நடுங்கின காலம் போய் கர்த்தர் இழந்து போன எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்ப கடன் ஒழிக்க வந்தேன். ஒரு அமைச்சு முடிச்சிட்டேன். நானும் என் சகோதரும் என் வேலைக்காரனும் இவ்விதமாகவோ அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம். இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. என்ன தெரியுமா சொல்றாரு? நெஹேமியா கோவம் வந்துச்சு, பொங்கி எழுந்துட்டாரு. இப்ப சொல்றாங்க, நாங்களே கடனை. கரங்களை மேல உயர்த்துங்களேன். நான் கடனை பத்தி தான் பேச வந்தேன். இந்த செய்திக்கு பின்னாடி சிலருக்கெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டிய அதிக கடன்கள், எனக்கு எப்படிலாம் தெரியாதுங்க. தேசத்தில் கர்த்தர் அசைவுகளை ஏற்படுத்தி பொருளாதாரத்தில் உங்களுக்கு பெரிய வெற்றியை தந்து உங்களை கர்த்தர் கடனிலிருந்து தப்ப வைப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இன்றைக்கு அவர்கள், நீங்க பாமேன்னு சொல்லணும், நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோட்டங்களையும் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் நூற்றுக்கொன்று விதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றான். எத்தனை பேர் இன்னும் நம்புறீங்க? எல்லாம் கர்த்தர் திரும்ப தரப்போறார். இந்த நீ குனிஞ்சு உட்காரான கடவுளை நம்பலன்னு அர்த்தம். நல்லா நிமிர்ந்து உட்காரு. வலிக்கல, ஒரு சேர் சப்போர்ட் தான் நல்லா இருந்திருக்கும், பரவாயில்ல. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு நம்ம எழுந்துருவோம். நேமியாக்கு 3 நான் நிறைய காட்டணும், 3 இடம் காட்டுறேன். 3 இடத்துல கடன் பட்ட போது யார் மூலமாய் கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு? பக்க சொல்ல, யாரை விட்டாலும் இன்னைக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் சேர்த்துட்டேன் நான். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை கொடுத்து விட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசார்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களுக்கு ஆணையிடுத்துக் கொண்டேன். Oh my God. இங்கிலீஷ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. I'll finish it. ரொம்ப நல்லா இருக்குங்க. Restore. Yeah, there it is. Restore. I pray you to them even this day their land, vineyards, oliveyards, houses and 100 part of the money. 100% வட்டி எல்லாம் திரும்ப. And of the corn, the wine, the oil and the exact of them. Restoreனா என்ன தெரியுமாங்க? இழந்தது ஆதி நிலைக்கு திருப்புறார். உங்களை கர்த்தர் இன்னைக்கு ரெஸ்டோர் பண்ணுவாரு. உங்க தேவைகள்லாம் சந்திப்பாரு. உங்க வீடு திரும்புது, உங்க நிலம் திரும்புது, உங்க சொத்து திரும்புது. கர்த்தர் எல்லாம் டாக்ஸ் திருப்புறாரு. உன்னை ஏமாத்தி எவனா வாங்கியிருந்தா அவன் வீட்டுல ஒரு அக்கினி எரிவதாக திரும்ப கொண்டு வந்து உனக்கு தெரியாமலாவது வீட்டுக்குள்ள எரிஞ்சிட்டு போவான்.
ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? God can do great things. நான் ஒரு பெரிய சேனையை கூப்பிட்டேன்றாரு, மக்களை கூப்பிட்டு ஒரு சபையை கூட்டிட்டேன்றாரு. பக்கத்துல இன்னைக்கு அதுக்கு தாங்க நம்மளை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு. இன்னைக்கு கோபத்தோடு வந்திருக்கிறேன். Get your debts in your hands. எழுந்து நிக்க போறோம். நேரம் நமக்கு ஆயிட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சொன்னார், நீ இந்த மலையை பார்த்து பேசினா இந்த மலை பெயர்ந்து போய் சமுத்திரத்துல நான் சொல்வதெல்லாம் நடக்கும். நான் நம்புறேன். நீங்க எதை வாயை திறந்து பேசுறீங்களோ அது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னிலிருந்து நான் கடன் இல்லாத ஒரு ஜாதியா இருப்பேன். ஓகே, எத்தனை பேர்? எனக்கு எல்லாரும் கண்ணை மூடிடணும். இல்ல பரவாயில்ல, எல்லாரும் இருக்கலாம். கடன் உள்ளவங்க எல்லாம் உங்க வலது கை நீட்டணும் முன்னாடி. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடன் இருக்கு, என்ன லோன் இருக்கு, என்ன வெண்டை இருக்குன்னு. டேக் இட் அப் இன் ஹேண்ட்ஸ். கரங்களை எடுத்து முன்னாடி நீட்டுங்க பார்க்கலாம். உயர்த்த சொல்ல நீட்ட தான் சொன்னேன். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு இரும்பு குச்சிக்கும் மரக்கொப்புக்கும் சம்பந்தம் ஏற்படுத்தி சம்பந்தமில்லாத வழியில அற்புதத்தை செய்றேன் தெய்வம். அறிவுக்கு புரியாத விதத்தில் இரும்பு கோடாலிக்கு மரக்கொப்பை போட்டா இரும்பு கோடாலி எப்படிங்க மிதக்கும் அப்படின்னு உன்னை ஒரு கேள்விக்குறியா வச்சு அவர் ஆச்சரியத்தை உனக்கு செய்றாரே. கடன் உள்ளவங்க எல்லாம் அப்படி அந்த கையை மேல உயர்த்துங்க. என் கூட சரி, இனி ஒரு நாளும் எங்க குடும்பத்துல கடன் இருப்பதே இல்லை என்று இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். ஆமென். நல்லா சொன்னீங்களா? இனி அந்த கடனே இல்லாத மாதிரி கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, 2 கரங்களை உயர்த்தி விசுவாச அறிக்கை சொல்லுங்க. கர்த்தாவே, இந்த நாள் நீங்க தான் இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்தீங்கன்னு நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்க செய்யதான் ஏதோ ஒரு உன்னத நோக்கத்தோடு என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க. பரலோகம் என்னோடு பேசியிருக்கிறது. பொருளாதாரத்தில் என்னுடைய அற்புதத்தை இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்டேன். ஆகையால் நான் கொடுக்க வேண்டிய பணங்கள் கடனாகவோ வட்டியாகவோ டாக்ஸ் ஆகவோ எதுவாயிருந்தாலும் நீர் அதை ஆச்சரியமாக கொடுத்து முடிக்க இல்லாமல் ஆக்க வல்லவராயிருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் இன்று நான் அதை அறிக்கை செய்கிறேன். என்னை கடனில்லாத விசுவாசியாய் நானே என்னை அறிவிக்கிறேன். கைய நல்ல மேல தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அவர் சொல்றத நான் நம்புறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஃபைனான்சியல் மிராக்கிள்ஸ், இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டீங்க. டிக்ளேர் தட் ஃப்ரீடம். இன்னைக்கு அந்த கடன் இல்லாத விடுதலை இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு